நன்னே ஓட்டு மோடிக்கேன்றாங்க. அப்ப அவர் பிஎம்மா இல்ல சிஎம்மா? நீங்க எவ்வளவு தடவை நீங்க இந்த ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க? சோ அதனால இந்த டைம் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க வந்து ஒட்டு மொத்தமா வந்து பாஜக வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனாலதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்விங் வந்து காங்கிரஸ் நோக்கி வந்தது. பாஜகவை வந்து நிராகரிக்கணும், ஒரு எதிர்த்து அரசியல் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு குவாலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் நம்புறாங்க. வேற ராகுல் காந்தி வந்து RSS நேரடியா எதிர்க்கிறவர். அவர் வந்து பாஜகவை கூட எதிர்க்கிறது இல்லை. அவர் நேரடியா RSS சித்தாந்தத்துக்கு வந்து எதிர்ப்புறல் எழுப்புறவர் தான். இந்த RSS சித்தாந்தத்துடன் உடன்பாடு இருக்கிறவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தாலே நீங்க வெளியே போயிருங்க, நீங்க எங்களுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் சித்தாந்த ரீதியா RSS வந்து எதிர்கொள்றாரு. கர்நாடக சிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில அது கர்நாடகம்ல வந்து காமெடின்னு தான் சொல்லணும். நான் இந்த அண்ணாமலை அப்படின்றவரை வந்து அவங்க ரெகக்னைஸே பண்ணல. IPS ஆபீசரா இருந்தாரு, கர்நாடக சிங்கம் சொல்றாங்க, ப்ரௌட் கன்னடிகன் சொல்றாங்க. ஆனா அவருடைய தாக்கம் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்ல சுத்தமா அங்க இல்ல. அண்ணாமலைக்கு வந்து அங்க ஒரு பேஸே கிடையாது. தமிழ்நாடு ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுவும் இந்த தேர்தல் முடிவுக்கு மேல வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, இவர் வந்து வெறும் ஒரு நாய்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து தெரியும். இந்த தேர்தல்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த BL சந்தோஷ், CT ரவி, இந்த அண்ணாமலை இந்த காம்போ வந்து வேலைக்கே ஆகலையே. ஹிஜாப் இஷ்யூ ஆகலாம், இல்ல வேற சில விஷயங்களும் பார்த்தா இவங்க மத அரசியல் மட்டும்தான் தெளிவா பண்ணுவாங்க. இவங்க ஒரு ப்ரோக்ரெசிவா வந்து எதுவுமே வந்து மக்களுக்கு பண்ண மாட்டாங்கிறது வந்து மக்களுக்கு தெளிவா தெரியுது. வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய் நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுநர்களை சந்தித்து உரையாடி வருவோம். அந்த வகையில் நம்ம சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஸ்ரீநிதி அவர்கள். வணக்கம் மேடம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில ஒரு வெற்றி முகத்தை பார்க்க முடியுது. முழு முடிவு மாலைக்குள் தெரிந்துவிடும். ஆனால் யார் வெல்வார்கள் அப்படிங்கிறது உத்தேசமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. பொம்மை அவர்கள் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த அம்சத்துல தான் நான் பேசணும்னு தொடர்பு கொண்டேன். அதுல வந்து அண்ணாமலை, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை அவர் வந்து கர்நாடகாவின் சிங்கம். கர்நாடகாவில வந்து அவர் சிறப்பு பேச்சாளரை இறக்கி விட்டுருக்காங்க. பாருங்க அவர் என்ன பண்றாருன்ட்டு. பிஜேபி வார் ரூம்ல எல்லாம் அவர் வந்து 2 மாநிலத்துக்கும் சேர்ந்து ஒருவேளை CM ஆவாரா அப்படின்லாம் கூட டிஸ்கஷன் நடந்தது. நேற்று அண்ணாமலை மிகுந்த நம்பிக்கையோடு நாங்க வந்து எந்த முன்மாதிரியும் இல்லாம நாங்க வந்து ஒரு சாதனை படைக்க இருக்கிறோம். 1985க்கு பிறகு பெரும்பான்மையோடு பாஜக இந்த முறை யாரிடமும் கையேந்தாத நிலைமைக்கு நாங்கள் வருவோம் என்றெல்லாம் கூட நேற்று வரை நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இன்றைக்கு வேறு திசையில் பயணிக்கிறது முடிவுகள். நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை ஃபேக்டர் ஏன் ஒர்க் ஆகல? ஆக்சுவலா சொல்ல போனா வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நாங்க எல்லாருமே நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவருடைய அரசியல் எடுபடுது அப்படின்றதுக்கு வந்து இந்த கர்நாடக தேர்தல் வந்து ஒரு உதாரணம்னு நான் சொல்லணும். கர்நாடக சிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில அது கர்நாடகம்ல வந்து காமெடின்னு தான் சொல்லணும். நான் அதுல வந்து இங்க வந்து தமிழ் மீடியாக்கள் வந்து அவர் ஒரு ஹைப் கொடுத்து ஒரு ஒரு ஹைப் அண்ணாமலை தான் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து அவரை பின்னோக்கி சென்றது. அப்ப அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், நம்ம அரசியலை வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது எவ்வளவு தூரம் அண்ணாமலையோடைய அரசியல் வந்து எடுபட போகுதுங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் ஒருவேளை அவர் மிகப்பெரிய லீடரா இருப்பாரோ. ஏன்னா வந்து தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு, ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு, ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தாரு, ஒரு பரபரப்பை உண்டாக்கிட்டே இருந்தார் இந்த அரசியல் சூழ்நிலையில. அப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் சொல்றேன் நான், ஒரு 20ல இருந்து 30 வயசு அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவர் வந்து ஒரு பெரிய தலைவர் ஆயிடுவாரு, அவரை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் எடுத்தாங்க. ஆனா உண்மை நிலவரம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் கர்நாடகால வந்து நாங்க அங்க தங்கி இருந்து தேர்தல் பணியாற்றும் பொழுதும் சரி, இல்ல அங்க இருக்கும் நபர்கள் கூட பேசும் பொழுது இந்த அண்ணாமலை அப்படின்றவரை வந்து அவங்க ரெகக்னைஸே பண்ணல. ஏன்னா நான் ஜென்ரலா ஒரு ஆட்டோல போகும்போது கூட அண்ணாமலை பத்தி சில கேள்விகள் எழுப்பும் பொழுது, அப்படி இவர் இங்க IPS ஆபீசரா இருந்தாரு, கர்நாடக சிங்கம் சொல்றாங்க, ப்ரௌட் கன்னடிகன் சொல்றாங்க. ஆனா அவருடைய தாக்கம் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்ல சுத்தமா அங்க இல்ல. மேபி வந்து விதின் த பார்ட்டி கேடர் வந்து இருந்திருக்கலாம்.
அவரு. ஆனா இதுல ஒரு குறிப்பா நீங்க இந்த தேர்தல் என்ன கவனிக்கணும்னா, அண்ணாமலையோடைய ஃபேக்டர் நீங்க விடுங்க. இப்ப தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர்ன்றவர் யாரு? சி.டி. ரவிங்கிறவரு. அவரே இன்னைக்கு பின்தங்கி தானே இருக்கிறாரு. அவரே இன்னும் ட்ரெய்லிங்ல தான் வந்துட்டு இருக்காரு. அவர் இன்னும் வந்து ஜெயிக்கல. அப்ப சி.டி. ரவி தமிழ்நாடு பொறுப்பாளரே வந்து இங்க எடுபடலன்றப்போ, அண்ணாமலை வந்து எந்த தூரத்துக்கு கர்நாடகத்துல எடுபடும்? இன்னொரு ஒரு படி மேல நான் சொல்லணும்னா, மோடியே எடுபடல கர்நாடகத்துல. அதனாலதான் அவங்க வந்து நட்டா முகத்தை போட்டு இந்த அரசியல் ரிசல்ட் கொண்டு போறாங்க. அப்படிங்கிறப்போ அண்ணாமலைக்கு வந்து இங்க ஒரு பேஸே கிடையாது. தமிழ்நாடு ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுவும் இந்த தேர்தல் முடிவுக்கு மேல வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. இவர் வந்து வெறும் ஒரு நாய்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அதனால நாங்க நன்றி சொல்லணும் அண்ணாமலை அவர்கள். ஓகே, அண்ணாமலைக்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து நன்றி அப்படின்னு கூட வெளியிட்டுலாம். இது அண்ணாமலை வந்து பி.எல். சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு RSS கேடருடைய வார்ப்பு அப்படின்லாம் கூட சொன்னாங்க. பி.எல். சந்தோஷருடைய ஃபேக்டர் அங்க எந்த அளவுக்கு அவரு என்ன பண்ணாரு, அப்படி அவரை குறித்து இங்கேயும் கூட அவர் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்க. கர்நாடகா எலெக்ஷன்ல இப்ப வந்து ஒரு வகையில இங்க இருந்து பார்த்தா அண்ணாமலை ஆர்மி, அதுல பி.எல். சந்தோஷ் இருக்கிறார், நீங்க சொன்ன சி.டி. ரவி இருக்கிறார். எதுவுமே அப்படி ஒரு எஃபெக்டே இல்லையா? தமிழ்நாடு மக்கள் என்னன்னு இதை புரிஞ்சுக்கிறது? RSSல வந்து ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்படுவர் தான் அந்த பி.எல். சந்தோஷ். பி.எல். சந்தோஷ் உடைய பெட்டு தான் அண்ணாமலை. ஒரு அரசியல் வளர்ப்பு தான் அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த தேர்தல்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பி.எல். சந்தோஷ், சி.டி. ரவி, இந்த அண்ணாமலை இந்த காம்போ வந்து வேலைக்கே ஆகலையே. ஏன்னா வந்து நீங்க சவுத் இந்தியால வந்து பிஜேபி ரிஜெக்ட் சவுத் இந்தியான்றாங்க. எந்த சவுத் மாநிலம் எதுலயுமே வந்து பிஜேபிக்கு வந்து எடுபடல. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வந்து ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னா, இங்க வந்து இந்த மத அரசியலை வச்சு நீங்க வந்து இது வந்து அவங்களுக்கே அந்த புரிதல் வந்திருக்கும். என்னப்பா இவங்களை வந்து ஒரு செக்யூலரிசம் விரும்பக்கூடிய மக்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இந்த காம்பினேஷனுடைய மத அரசியல் வந்து எடுபடலன்னு தான் சொல்லணும். அது வந்து பி.எல். சந்தோஷ் நீங்க இப்ப கோஸ்டல் கர்நாடகா ரீஜன் வந்து ஹிந்துவிசம் ஜாஸ்தி, ஹிந்துத்துவா வந்து ஜாஸ்தி இருக்க ஊர்லயுமே அவங்களுமே வந்து பிஜேபி அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து இந்த மத அரசியலை வச்சுதான் பண்றாங்க. ஏன்னா நிறைய எடுத்துக்காட்டுகள் அந்த முன்னாடி நடந்தக்கூடிய ஹிஜாப் இஷ்யூ ஆகலாம், இல்ல வேற சில விஷயங்களும் பார்த்தா இவங்க மத அரசியல் மட்டும்தான் தெளிவா பண்ணுவாங்க. இவங்க ஒரு ப்ரோக்ரஸிவா வந்து எதுவுமே வந்து மக்களுக்கு பண்ண மாட்டாங்கிறது வந்து மக்களுக்கு தெளிவா தெரியுது. அது எஸ்பெஷலி காங்கிரஸ் வந்து ரொம்ப கேரண்டிஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பெண்களை மையப்படுத்தி ஒரு இளைஞர்களை மையப்படுத்தி அதனுடைய மேனிஃபெஸ்டோவை வந்து வெளியிட்ட சமயம் வந்து இவங்களுக்கு வந்து ஓகே, இவங்க வந்து வெறும் மத அரசியல் பிரிவினைவாதம் தான் பண்றாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய வாக்குகள் வந்து இந்த முறை நம்ம வந்து காங்கிரஸ்க்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் இதை பாக்குறேன். ஓகே, அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க மோடி ஃபேக்டர் சொல்லும் பொழுது அண்ணாமலையை விடுங்க, மோடியே எடுபடல அப்படிங்கிறீங்க. பிரதமர் மோடி அவர் வந்து அங்க வந்து பேசும்போது காங்கிரஸ் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற கட்சி அப்படின்னு சொன்னார். காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற முழக்கத்தோடு தான் இந்தியா முழுக்க அவங்க பயணம் பண்ணாங்க. இப்ப இந்த இடத்துல மோடி ஃபேக்டர் எடுபடாம போனதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து மோடிக்கு பதிலீடாக நீங்க வந்து அங்க காங்கிரஸ் கட்சி பிஜேபி வந்து தன்னுடைய வேற தலைவர்களுடைய முகத்தை காமிக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? மோடி ஃபேக்டர் வந்து ஒண்ணு அவங்க நீங்க சொல்றதை வச்சு அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கிட்டா மோடியினுடைய ஃபேஸ பாதுகாக்க நினைக்கிறாங்க. தோல்வியின் முகம் படராத, தோல்வியின் நிழல் படராத ஒரு பிம்பம் அப்படின்னு காமிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அங்க எடுபடல மோடி? ஒண்ணு வந்து நீங்க நல்ல தெளிவா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் தி எலெக்ஷன், தேர்தலுக்கு மட்டும் இல்லாம ஒரு 11 மாசமாவே காங்கிரஸோடைய கிரவுண்ட் ஒர்க், இந்த நரேட்டிவ ஃபர்ஸ்ட் யார் செட் பண்ணா? என்னதான் மக்கள் மனசுல வந்து 40% அவங்க கமிஷன் வராங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரப்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில இருந்தாலும் இந்த நரேட்டிவ 10-11 மாசமா செட் பண்ணது வந்து காங்கிரஸ் தான். அதாவது அவங்களுடைய கேம்பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா பே சிஎம், கிரை பிஎம், ஒரு மிகப்பெரிய வைரலான கேம்பெயின். அப்போ வந்து அந்த மக்கள் மனசுல இந்த சர்க்கார் வந்து 40% கமிஷன் வாங்கக்கூடிய சர்க்கார், இவங்களை நம்புனீங்கன்னா வந்து உங்களுக்கு இனி ஃபியூச்சர் இல்ல அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்டே செட் பண்ணிருச்சு. அப்ப அது வந்து மக்கள் மனசுல படுது. அதுவும் இல்லாம இந்த 4 ஆண்டுகளா அவங்களுடைய மிஸ்கவர்னன்ஸ், எவ்வளவு டைம் அவங்க வந்து அவங்களுடைய சிஎம் மாத்துறாங்க, அவங்க கொடுத்த ப்ராமிஸ வந்து அவங்க நிறைவேற்றுறாங்களா, இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஒரு ஸ்ட்ராங் கர்நாடகா லீடர்ஷிப்னு நீங்க பிஜேபி சார்பு நீங்க யார சொல்லுவீங்க? காங்கிரஸ்ல வந்து இப்ப வந்து கேக்குறவங்க என்ன கேக்குறாங்க? டிகேஎஸ்ஆ சித்தராமையாவான்னு கேக்குறாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து 2 முகங்கள் இருக்கு, 2 தலைவர்கள் இருக்காங்க, 2மே தலை சிறந்த தலைவர்கள்.
ஃபார் ஆல் தட் we know 2 பேருமே கூட டேர்மை ஷேர் பண்ணலாம். சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நீங்க சிஎல்பி மீட்டிங் வச்சு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு தெரியல. பட் 2 பேருமே ஒரு கேப்பபிளான ஒரு ஸ்டேட் லீடர்ஷிப். இங்க வந்து நாங்க ராகுல் காந்திய காமிச்சோம், பிரியங்கா காந்தியை காமிச்சோம், எல்லாமே உண்டு. ஆனா எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டேட் லீடர்ஷிப் இருந்துச்சு. இங்க வந்து பசவராஜ் பொம்மைங்கிறவரை வந்து இன்டர்னலா பாஜகவே வந்து எதிர்த்துதான் இது பண்றாங்க. அவங்கள வந்து பொம்மையை வந்து அவங்களே லீடரை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றப்போ அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நன்னே ஓட்டு மோடிக்கேன்றாங்க. அப்ப அவர் பிஎம்மா இல்ல சிஎம்மா? நீங்க எவ்வளவு தடவை நீங்க இந்த ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க? சோ அதனால இந்த டைம் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நாங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து பாஜக வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனாலதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்விங் வந்து காங்கிரஸ் நோக்கி வந்ததா நான் நினைக்கிறேன். ஓகே, மோடி இமேஜ் விட்டு தீர்ந்து விட்டுறது. இந்த மோடியின் முகமூடி வந்து ஒரு 2014 எலெக்ஷன் ஒட்டிலாம் மோடியின் முகமூடியே அதிகமாக விற்பனையானது. ஆனா இப்ப அது வந்து கிட்டத்தட்ட அதுக்கு மவுஸ் இல்ல, யாரும் வாங்குறது இல்ல அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். இதுல நீங்க சொன்னீங்கல்ல, ஹிஜாப் மேட்டரை கை வச்ச போதும் சரி, சிறுபான்மையினர் வாக்குல வந்து கொஞ்சம் சிதறல் ஏற்படும் அப்படின்லாம் சிலர் கணிச்சாங்க. ஒவேசிக்கு போகலாம், அல்லது இதுல எஸ்டிபி அமைப்புகளுக்கு போகலாம், ஓட்டுகள் சிதறும் அப்படிலாம் சில கணிப்புகள் இருந்தது. காங்கிரஸை இன்னும் மக்கள் நம்பணுமா அப்படியான கேள்விகள் எல்லாம் கூட சிலர் கேட்டாங்க. ஆனா சிறுபான்மையினர் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க வந்து கணிசமா முழுக்க வாக்குகள் அப்படியே வந்து காங்கிரஸுக்கு விழுந்திருக்குது. இப்ப காங்கிரஸ் தெரிந்து கொண்ட செய்தி என்ன, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? சார், நீங்க இதுல ஒரு விஷயம் நீங்க வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க. அவங்க வந்து ஒரு பாஜகவை வந்து நிராகரிக்கணும், ஒரு எதிர்த்து அரசியல் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு குவாலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் நம்புறாங்க. வேற எந்த பார்ட்டியுமே அவங்க நம்பல. இப்ப பாஜகவுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய கட்சி வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறுபான்மையினர் நீங்க பத்தி சொல்றீங்க இல்லைங்களா, நீங்க இந்த ஓவைசி, எஸ்டிபிஐ இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஓவைசிங்கிறவரு, இந்த ஜேடிஎஸ் எல்லாம் எப்படின்னா, அவங்கள வந்து ஒரு நிலையான அரசியல் தலைவர்களோ கட்சியோ கிடையாது. அதாவது வெற்றிக்கு பின் நான் வந்து என்ன பண்ணலாம், இல்ல வெற்றிக்கு முன், இப்ப நீங்க அவங்க குஜராத் தேர்தல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து ஒரு மறைமுகமா பாஜக ஆதரவாளராக தான் அந்த ஓவைசி இருந்தாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறுபான்மையர் வந்து முழுக்க முழுக்க, அதாவது கண்டிப்பா அவர்கள் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போகாதுங்கிற பட்சத்துல எந்த கட்சியில நான் பாதுகாப்பா இருப்பேன், எந்த கட்சி வந்து கடைசி வரைக்கும் பாஜகவை எதிர்க்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து காங்கிரஸ் மட்டும்தான் முழுக்க அவங்க வந்து நம்புறாங்க. இவங்க கூட பயணம் செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல வந்து வன்முறைகள் வந்து நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் சேர்ந்து இவங்களை எதிர்த்துறதுக்கு இந்த ஒரு பூதாகாரமான பாஜகவை எதிர்கொள்ளணும்னா அதனுடைய கெப்பாசிட்டி வந்து காங்கிரஸ்க்கு இருக்குன்றத சிறுபான்மையினர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களும் உணர்றாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இது வந்து ஒரு சிறுபான்மை மக்களை அப்பீஸ் பண்ற பாலிடிக்ஸ் வந்து காங்கிரஸ் நீண்ட காலமா செஞ்சிட்டு இருக்கு. திஸ் இஸ் சூடோ செக்யூலர் அப்படிங்கிற டேர்ம் வந்து பிஜேபி பல்வேறு காலமா, குறைந்தபட்சம் கடந்த 10-20 ஆண்டுகளா அவங்க வந்து அதை காயின் பண்ணிட்டே இருக்காங்க, டேர்மை பாப்புலர் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பின்னணியில இப்ப தமிழ்நாட்டிலையும் கூட அந்த வார்த்தைகளை ஊடகங்கள்ல அமர்ந்து விவாதங்கள்ல பேசுகிற சமூக ஆர்வலர்கள் சிலர் அவங்க வந்து இதே வார்த்தைகள் சொல்லுவாங்க. சமீபத்துல வந்து பத்ரி சேஷாத்ரி அவர்கள் வந்து காங்கிரஸ் has become completely Dravidanized அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது அகைன் இங்க திராவிடன் பார்ட்டிஸும் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்படிதானே, அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் உங்களுக்கு கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு எட்ஜ் கொடுத்துருக்குது பிஜேபியோட எக்ஸ்ட்ராவா. பிகாஸ் இன்னொரு நபர் ஸ்ரீராம் சேஷாத்ரிங்கிற சமூக ஆர்வலர், அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி தன்னுடைய வாக்குகளை இழக்கவில்லை, அதுவும் ஜனதாதளம் தான் தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்குது, இது வந்து பிஜேபிக்கு தோல்வி இல்லை, கொஞ்சோண்டு நீங்க சொன்ன அந்த 40% மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமூக ஆர்வலருடைய கருத்தை தொகுப்பா நீங்க அது தொடர்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஜெனரலான ஒரு வியூவே சொல்லுவாங்க, காங்கிரஸ்காரங்க வந்து ரொம்ப இந்த சிறுபான்மையினருடைய ஓட் பேங்குக்காக அவங்களுடைய அந்த அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க. இவங்க அப்ப உண்மையிலேயே சொல்ல போனா அவர்களுடைய சதவீதம் வந்து இவர்களுடைய சதவீதம் விட ஜாஸ்தி இல்லைங்களா? பட் அப்ப ஒருத்தவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணணும்னா அப்ப நம்ம மெஜாரிட்டியா யார் இருக்கு, எந்த சமூகம் இருக்குதோ அவங்களுக்கு ஆதரவா இருந்தாதான்
ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல உங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனால் எங்க எங்க காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆல்வேஸ் எங்களோட இது வந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, நம்ம செக்யூலரா இருக்கணும், எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான், நீ முஸ்லிமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நீ வந்து எனக்கு வந்து என்னைக்குமே ஒண்ணுதான். வி பிலீவ் இன் த பிரின்சிபல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். செக்யூலரிசம் நாங்க நம்புறோம். இந்த கண்ட்ரியோடைய ப்ளூரலிசம். நீங்க தொடர்ந்து ராகுல் காந்தியை பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை தான் வந்து முன்மொழிகிறாரு. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? இப்ப இன்னைக்கு வந்து பாஜக வந்து அடுத்து ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனுங்கிற ஒரு விஷயமே இல்லாம செஞ்சிருவாங்க அவங்க. அப்போ வந்து இந்த சிறுபான்மையினருக்கு இப்போவே இவ்வளவு துன்புறுத்துறவங்க வந்து இனி நாளடைவில் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஏன்னா அவங்களோட அஜெண்டாவே வந்து இந்த ஹிந்து ராஷ்டிராவா மாத்தணுங்கிற அஜெண்டால வந்து அவங்க தெளிவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னைக்குமே இந்த காங்கிரஸ் அஸ் அ பார்ட்டி, இட்ஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி, பீப்புளுடைய பார்ட்டி. இது வந்து ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு தனிநபருக்கோ, பிரியங்கா காந்தி அவர்களுக்கோ, இல்ல வந்து யாருக்குமே அது சொந்தமானது. இட்ஸ் அ பீப்புள் பார்ட்டி. பீப்புளுக்காக உருவாக்குன பார்ட்டி இது. இது நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது. பல்வேறு இடத்துல வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த கட்சிங்கிறப்போ, என்னைக்குமே இந்த கட்சி வந்து ஒரு ஒடுக்கப்பட்டோருக்கும், ஒரு சிறுபான்மையினருக்கும் ஒரு குரலாக இன்று போலவே என்றும் இருக்கும். அதுல இந்த பேட்சை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? சூடோ செக்யுலர், பயாஸ்ட், அப்பீஸ்மென்ட். இந்த பேட்டிகளுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை உண்டாக்குவதற்காக சமூக ஆர்வலர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். பட் ஆனா இது ஒரு டிஎன்ஏ இருக்குல்ல, ஒரு இப்போ ஐடியாலஜிக்கலி ஒரு இன்க்ளைண்டா ஒரு ஸ்ட்ராங்கா, இப்ப நீங்க சொன்னீங்க ஜேடிஎஸ் சொன்னீங்க, ஓஐசி சொன்னீங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன ஐடியாலஜி இருக்கு? ஒண்ணுமே இல்ல, தேர்தல் வெற்றி மட்டும்தான். இன்னைக்கு வந்து நான் 20 சீட்டு ஜெயிப்பேன், ஏதோ ஒரு பக்கம் போய் நான் ஒட்டு சேர்ந்துக்குவேங்கிறது தான் அவங்களுடைய ஐடியாலஜி. வேற இந்த கொள்கை ரீதியாக மிக மிக ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சினா அது கண்டிப்பா வந்து காங்கிரஸ் தான். ஏன்னா அது கட்சி மட்டும் கிடையாது, அது ஒரு இயக்கத்திலிருந்து வந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறதுனால கண்டிப்பா அது வந்து எங்க கிட்ட இருக்குன்றத நான் சொல்றேன். அதனால இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சும்மா சொல்றாங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தொடர்பாக பாஜக தொடர்ச்சியா அவர் வந்து ஒரு பப்பு, ஒரு ஏபிள் லீடர் இல்ல, அவர் வந்து மக்களை கவர்வதற்கான ஒரு தகுதியுடைய தலைவர் கிடையாது, சமீபத்துல தகுதி நீக்கம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் புரிஞ்சுக்கிறது, நீங்க சொல்றீங்கல்ல பாரம்பரியமாக கொள்கை கொண்ட கட்சி இது. எஸ் அப்கோர்ஸ் காங்கிரஸ்க்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஃபார் ஷுர். ஆனா ராகுல் காந்தியினுடைய வருகை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஓக்கலா, அதானி குறித்து ரொம்ப ஓக்கலா அவர் பேசுறாரு. வெளியில வந்து பார்ப்பனியம் அல்லது இந்த சாதி மேலாதிக்கம் தொடர்பாக ரொம்ப ஓக்கலா பேசுறாரு. இது வந்து ராகுல் காந்தியினுடைய தனித்தன்மை. அவர் வந்து தன்னை ஷிஃப்ட் பண்ணிக்கிறாரு, காங்கிரசினுடைய பாரம்பரிய அந்த ரெட்டாரிக்ல இருந்து தன்னை வேறுபடுத்தி காமிக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதுதான் ராகுலுக்கு ஏதாவது இதுல பலன் கொடுத்துருக்குதா? ராகுல் காந்தி வந்து புதிய அத்தியாயத்தை காங்கிரஸ்ல தொடக்கி வைக்கிறாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன எஃபெக்ட் நடந்திருக்குது எலெக்ஷன்ல? கண்டிப்பா வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா சில தவறுகள் பண்ணுவாங்க. அந்த தவறுகள்னால வந்து தொடர் தோல்விகளோ வீழ்ச்சியோ வரும். அப்புறம் ஒரு ஸ்டேயிங் ரெலவென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம வி ஷுட் பி ஸ்டேயிங் ரெலவென்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கிடையே நீங்க வந்து அவங்களுக்கு காது கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்டு நீங்க அதை சரி செஞ்சாதான் நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவர், நீங்க ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறதுக்கான அர்த்தம். குறிப்பாக நீங்க ராகுல் காந்தி வந்து அந்த ரெட்டாரிக் அவர் மாத்தி இருக்காரானா கண்டிப்பா மாத்தி இருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து ப்ரீ அந்த பழைய எராவையும் இப்பயும் கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தியை வந்து, ஏன்னா ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ். அவருக்கு வந்து கட்சிக்குள்ளேயே நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஆர்எஸ்எஸ் நேரடியா எதிர்க்கிறவர். அவர் வந்து பாஜகவை கூட எதிர்க்கிறது இல்லை, அவர் நேரடியா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு வந்து எதிர்குரல் எழுப்புறவர் தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள். அப்போ அந்த கொள்கை ரீதியா அவர் ஐடியாலஜிக்கலி வி ஆர் டிஃபரெண்ட்ங்கிறதை எதிர்கொள்றாரு. அப்போதான் அவர் சொல்றாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துடன் உடன்பாடு இருக்கிறவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தாலே நீங்க வெளியே போயிருங்க, நீங்க எங்களுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் சித்தாந்த ரீதியா ஆர்எஸ்எஸ் வந்து எதிர்கொள்றாரு. அண்ட் ஹி ஸ்டேயிங் வெரி ரெலவென்ட். இப்ப தமிழ்நாட்டுக்கு வராரு, தமிழ்நாட்டுல என்ன பேசுறாரு அவரு? என்னுடைய ரத்தமும் தமிழ்நாட்டில் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தொடர் திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிக சிறந்த ஆதரவு கொடுக்கிறாரு. இது எல்லாமே என்னன்னா அவருடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஹி இஸ் a very clear politician who doesn't take double standards. இன்னைக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்காத பொலிட்டிஷியனை நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கிரீடியா ஒரு இப்படிதான் இருக்கிறாங்க.
அந்த ஒரு கோட்பாடுக்குள்ள இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குன்னெல்லாம் இப்ப யாருமே கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது கொண்ட கொள்கையில் உறுதியோடு ஒரு செயல்படுற தலைவரா தான் நான் ராகுல் காந்தியை பாக்குறேன். அது வந்து அவர் இளம் தலைவரா இருக்கிறதுனால பல எங்களை போல பல இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி செல்லணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு படித்த நபர், நிறைய தெரிஞ்சவரு, நிறைய கத்துக்கிட்டவருங்கிறதுனால நாங்க எல்லாமே அவரை பின்தொடர விரும்புறோம். எனக்கு நிறைவாக 2024 இப்ப இந்த எலெக்ஷன் முடிவு இது வந்து ஒரு ஆட், இது வழக்கம் இல்ல, இது ஒரு சின்ன பிஜேபிக்கு ஒரு சின்ன சர்க்கிள். ஆனா பிஜேபி மீண்டும் மீண்டெழும். 2024 வந்து அவ்வளவு அசால்ட்டா நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சிலர் இந்த தரப்புலே கூட பாஜகவுக்கு எதிர் தரப்புல இருக்கிறவங்களே கூட தெரிவிக்கிறாங்க. இப்ப இந்த 2024 இது எஃபெக்ட் இருக்குமா, அல்லது காங்கிரஸே வேகமா போறது ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு, காங்கிரஸ்க்கு ஒரு தொய்வு வந்துருமா? என்ன 2024 என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஒரு காங்கிரஸ் தொண்டரா? இல்ல, இது வந்து ஒரு முன்னோடி தான். இது வந்து கண்டிப்பா அந்த ஒரு தோய்வு வந்து இருந்த தோய்வு வந்து இப்ப மறுபடியும் எல்லாரும் வந்து ஒரு மோட்டிவேஷனோட ஒரு எனர்ஜியோட வேலை செய்யறதுக்கு தான் வந்து இந்த கர்நாடகா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இருக்குன்னு சொல்றேன். 2024 100% வந்து ஆட்சி மாற்றம் வரும். அது வந்து காங்கிரஸ்க்கு சாதகமா தான் இருக்கும். இன்னைக்கு இந்த தேர்தல் வெற்றிங்கிறத வந்து இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஸ்டேட் எலெக்ஷன். உங்களுக்கு மொத்த இந்தியாவுமே இந்த ஸ்டேட்டை நோக்கி பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து அடுத்த 10 மாசம் 11 மாசத்துல உங்களுக்கு 2024 தேர்தல் வருதுங்கிறப்போ எல்லா அப்போசிஷன் லீடர் இது வந்து நீங்க அப்போ வரைக்கும் கூட போக வேண்டாம். நீங்க வந்து பாரத் ஜோடோ யாத்திரையிலேயே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்தாங்களே. சுப்ரியா சுலே மேடம் வந்து பாரத் ஜோடோ யாத்திரையில வந்து கலந்துக்கிறாங்க. எல்லா கட்சி கனிமொழி அவர்கள் வராருங்க, எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லா அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸுமே வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த ஒற்றுமை பயணத்துல வந்து அவங்க ஆதரவை கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு முன்னோடி தான். கர்நாடகா எலெக்ஷன்ஸ் ஜெயித்தது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு பெருமையை தான் சேர்க்கிறது. இன்னும் எங்களுடைய பொசிஷன் வந்து மத்த பார்ட்டி மத்தியில மேலதான் போயிருக்கே தவிர கண்டிப்பா ஒரு 2024 இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நான் பாக்குறேன். 2024க்கு ஒரு நேர்மறையான ஒரு வழிகாட்டுதலை, ஒரு வழியை திறந்து விட்டு இருக்கிறதா இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். மக்கள் மன்றத்துல உங்களுடைய கருத்துக்களை வைப்போம். மக்கள் என்ன சொல்லாம பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்புல இன்னொரு தலைப்புல விரிவா பேசலாம். ரொம்ப நன்றி.